Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் கான இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. So 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாம் 2025 கான क्वेश्चन பேப்பர் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்க அப்படினா 100 மார்க்குக்கு வந்து எழுத போறீங்க. மேபி இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா மிட் டர்ம் எக்ஸாம் 100 மார்க்குக்கு நடந்திருக்கலாம். பட் குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்தளவுல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க. So क्वेश्चंस வித் ஆன்சரோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 ஒன் வேர்டு. சோ இந்த 14 ஒன் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோ plaintively, சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா sadly அப்படிங்கிறது வந்து ஆன்சர். சோ செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் क्वेश्चनக்கு பாத்தீங்க அப்படின்னா delighted அப்படிங்கிறதுக்கு வந்து violent அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. தேர்ட் क्वेश्चन வந்து ஆப்ஷன் பி புல்லட். ஃபோர்த் क्वेश्चनக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஷன் டி. அண்ட் உங்களுக்கு ஃபிஃப்த் क्वेश्चनக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கன்ஃபியூஷன். சிக்ஸ்த் क्वेश्चनக்கு பாத்தீங்க அப்படின்னா finished ஆப்ஷன் ஏ. செவன்த் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா children ஆப்ஷன் சி. எய்த் क्वेश्चनக்கு வந்து இந்தது சஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ சஃபிக்ஸ் வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ION தான் வரும் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சோ தென் பாத்தீங்க அப்படின்னா நைன்த் क्वेश्चन INSV கான எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க அப்ரிவேஷன். சோ அதுக்கு இந்தியன் நாவல் ஷிப் வெசல் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 10th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப். ஃப்ரேசல் வெர்ப் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டேக் ஆஃப் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ அகைன் சொல்றேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11th क्वेश्चन சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் டிராபிக். காம்பவுண்ட் வேர்டு இது நமக்கு பார்த்தோன்னே தெரியும். டிராபிக் ஜாம் அப்படிங்கறதா. நிறைய பேர் டிராபிக் லைட் அப்படிலாம் சொல்லுவீங்க, டிராபிக் சிக்னல் அதெல்லாம் கிடையாது. டிராபிக் ஜாம் அப்படிங்கறதா மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர். ஓகே. So 12th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு fill in the blanks with the most appropriate preposition கேட்டிருக்காங்க. There is a temple right in front of my house. ஓகேங்களா? அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் பி. அடுத்தது 13th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து complete the following sentence using the most appropriate tense வந்து கேட்டிருக்காங்க. அருணா dash eagerly dash to meet his friend since morning. அருணா has been eagerly waiting to meet. அப்ப has been waiting. So option C தான் கரெக்டான ஆன்சர். So அடுத்தது appropriate linker dash you work hard you cannot secure good marks. So இதுக்கு வந்து unless you work hard, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களால குட் மார்க்ஸ் செக்யூர் பண்ண முடியாது. அப்ப unless ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2. சோ இதுல வந்து ப்ரோஸ் உள்ள பேராகிராஃப் क्वेश्चन ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? வாட் மேட் த யங் செகில் கோ மேட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சோ யங் செகில் கோ மேட் அப்படிங்கிறதுக்கு த யங் செகில் வெண்ட் மேட் வித் ஹங்கர் அண்ட் ஃபியர் வென் ஹி சா மதர் வித் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ். அந்த மாதிரி ஆன்சர் வரும். சோ இதுக்கு நான் ஆன்சர் கீ வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த லாங் ஆன்சர் क्वेश्चनக்கு ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ 19th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் கைண்ட் ஆஃப் கோட் டஸ் த போயட் சீக் ஹியர் அப்படின்னா a coast is courage and purpose in your life. courage and purpose அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு ஆன்சர், கரேஜ். ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த poet hope? poetோட hope வந்து the poet hopes that the final part of life journey will be rewarding. சோ அதுதான் அவங்களுடைய hope. ஓகேங்களா? சோ அடுத்தது 20th क्वेश्चन. So first question, where does the family live அப்படின்னா the family live on a complaining street. so இங்க தான் வந்து அவங்க family வந்து live அவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா? so அடுத்தது வந்து why do you think the street named complaining street? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா because the people living there always complain about everything. எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. so that's why. okay. 21 பாருங்க, what does the poet mean calling woman lioness அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா the poet means the woman is brave, strong and fearless. அவங்க வந்து brave and strong, ஃபியரா இருக்கவங்க தான் இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து what characteristics of women highlighted here? இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிபெண்டன்ட், கான்பிடென்ட், நேச்சர், சோ இதெல்லாம் வச்சுதான் ஹைலைட் பண்றாங்க. ஓகே. சோ அடுத்தது 22, why do you think ant neither borrow nor lend? சோ அதுக்கு வந்து because ants are self sufficient and hard working. சோ அதனால. ஓகேங்களா? சோ
who says these lines to whom அது அப்படிங்கிறதுக்கு the ant says these lines to the cricket. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. அட்டி கேட்டிருக்காங்க, நைட் கோஸ்ட் கார்டின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம், அந்த யங் சர்க்கிள் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 33 read the following stanza and answer the question. First, what do the words இந்த thou and saw mean here? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா லைக் she is loneliness and don't mess with her. ஸோ அதை தான் வந்து மீன் பண்றாங்க. ஓகேங்களா. தாங்கிறது பாத்தீங்க சாரி பி தாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா சாஃப்டன். சாங்கிறது வந்து கட் ஆர் ஹர்ட். ஓகேங்களா. எமோஷனலி ஹர்ட் ஆகுறது. இங்க வந்து மெட்டாஃபர் வேர்டு கேட்டிருக்காங்க. அது she is loneliness don't mess with her. அதுதான் வந்து மெட்டாஃபர். ஐடென்டிஃபை தான் அலிட்ரேட்டட் வேர்டு கேட்டிருக்காங்க. லோன்லெஸ் மிஸ் அப்படிங்கிறது அலிட்ரேட்ல வரும். ஸோ அடுத்தது வாட் இஸ் த டோன் ஆஃப் த ஆத்தர் இன் த ஸ்டான்ஸா. டோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன்லெஸ் அண்ட் மெஸ் சாரி எம்பவரிங் அண்ட் அசர்டிவ்னு வரும். ரைமிங் ஸ்கீம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்ரு அப்ப ஏ, பிராங்ஸ்டர் பி, இல்ல ஹெர்ரு பிராங்ஸ்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் முடியுது. அப்ப ஏ செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து பி, பிவேர் வந்து சோ பிவேர். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஏ வருது. இட்டு அப்ப அது பி வருது. அப்ப என்ன ஆகுது ஏபி ஏஏபி ஏபி. ஸோ அந்த மாதிரி வருது. ஓகேவா. ஸோ அடுத்தது பேரஃபேஸ் பண்றது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 35 வந்து உங்களுக்கு ரீட் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸ் என்னது? ரைமிங் வேர்ட்ஸ் நமக்கே தெரியும். கோல்டு, ஸ்கோல்டு இதெல்லாம் ரைமிங் வேர்டு. மீட்டு, ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் ரைமிங் வேர்டு. அடுத்து ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. கோல்டு ஏ, ஸ்கோல்டு ஏ, மீட்டு பி, ஸ்ட்ரீட்டு பி. அப்ப ஏஏபிபிங்கிறது வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து லைக் என்ன கொடுத்திருக்காங்க? ஹைப்பர் போலா. ஓகே வரும். ஹைப்பர் போல் வரும். இல்ல அப்படின்னா ஆன்டிதீசிஸ் வரும். பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க உங்களுக்கு வேற என்ன கொஸ்டின். அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வந்து ஈஸி தான். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெட்டரு இந்த இது எல்லாமே பாத்துக்கோங்க. 44 பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மரி நோட்ஸ் மேக்கிங் பாத்துக்கோங்க. சாரி சம்மரி நோட்ஸ் மேக்கிங் 43 44 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டர்ன்ட் அப் ஃபார் த செமினார். அப்ப இந்த இடத்துல வந்து ஹேஸ் வர்றது ஹேவ் வரும். ஹெச்இவி ஹேவ். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டர்ன்ட் அப் ஃபார் த செமினார். ஓகேங்களா. ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஒன் ஆஃப் த வந்துச்சுனாவே இந்த இடத்துல வந்து சிங்குலர்ல வரணும். ஸோ ஏர் வராது இஸ் வரும். ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங். அடுத்தது ஐ பாட் அண்ட் புக் திஸ் மார்னிங். ஐ பாட்னாவே ஆ தான் வரணும். ஆ புக்கு. அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீனா அவாய்ட்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் வரணும். ஈட்டிங் ஐஎன்ஜி போட்டுக்கிறணும். ஓகே. அடுத்து the deer runs fastly. the deer run fastly வராது, fast தான் வரும். LO எடுத்துறணும். ஓகே. so this is the spot error. அடுத்து மெமரி போயம் இதெல்லாம் பாத்துக்கோங்க. பேராகிராஃப் இது எல்லாமே பாத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இங்க read the paragraph answer the following question பாருங்க. what was the mother initiate reaction upon hearing the noise? ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்தவரை சி ரெஸ்பெக்டட் பர்குலர்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் அந்த மாதிரி வரும். ஸோ இது நீங்க ஈஸியா ரீட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.